வணக்கம். உங்கள் நிலம் உங்கள் அனுமதி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மதுரையில் முழுமை திட்டத்தில், அதாவது மாஸ்டர் பிளான் சொல்லக்கூடிய அந்த முழுமை திட்டத்தில் திருத்திய முழுமை திட்டம் வந்து வரையறை செய்யப்பட்டு அரசாணை எண் 191 வெளியிடப்பட்டிருக்கு. 5/12/2025 அன்றைய தேதியில் வந்து இது வெளியிடப்பட்டு இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்போ இதனால் வந்து மதுரை மக்களுக்கு என்ன பயன்? இந்த முழுமை திட்டம், திருத்திய முழுமை திட்டம் வெளியிடப்பட்டதுனால இதில் வந்து என்ன பயன் அப்படின்னா, இப்போ வந்து முழுமை திட்டத்தில் விவசாய உபயோகப் பகுதி, நீர்நிலை உபயோகப் பகுதி, இல்லை வந்து தொழிற்சாலை பகுதி, வணிக உபயோக பகுதி, இந்த மாதிரி நிறைய உபயோக பகுதிகள் வந்து பழைய முழுமை திட்டம் மாஸ்டர் பிளானில் வந்து வரையறை செய்யப்பட்டிருந்தது. இப்போ இதில் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆஃப் லேண்ட் யூஸ், அதாவது நில உபயோக மாற்றம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலை கட்டணம் அப்படின்னு நீங்கள் வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய நிலம் வந்து விவசாய உபயோக பகுதியில் இருந்ததுன்னா நீங்கள் தொழிற்சாலை உபயோக பகுதியை மாற்றி அமைச்சு தான், அதாவது நில உபயோக மாற்றம் அரசாணை பெறப்பட்டு தான் நீங்கள் அதை வந்து தொழிற்சாலை உபயோகமாக உங்கள் நிலத்தை வந்து மாற்றி அமைத்து கொள்ள முடியும். சரி, இப்போ வந்து நீங்கள் லேஅவுட் போடுறீங்க, ஒரு லேஅவுட் போட்டு நீங்கள் அதை விற்கிறீங்க, அதில் வீடு கட்டணும், செய்யணும், வைக்கணும்னு சொல்லி ஒரு லேஅவுட்டை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ரெசிடென்ஷியல் யூஸ் குடியிருப்பு உபயோக பகுதியாக அரசாணை பெறப்பட்டு நீங்கள் நில உபயோக மாற்றம் செஞ்சு தான் நீங்கள் அதை மாற்றணும். இந்த திருத்திய முழுமை திட்டத்தில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உங்கள் நிலம் இருக்குது, சுற்றி வீடுகள் அமைஞ்சிருக்கு, அப்போ குடியிருப்பு உபயோகம். ஆனால் உங்கள் இது மட்டும் விவசாய உபயோக பகுதியாக இருக்குன்னா அதை வந்து குடியிருப்பு உபயோக பகுதியாகவே மாற்றிட்டாங்க. இப்போ தொழிற்சாலை பகுதி, இப்போ நீங்கள் தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்கணும், உங்கள் நிலம் வந்து சுற்றி தொழிற்சாலையாக இருக்குது, ஆனால் உங்கள் இடம் மட்டும் வந்து அதில் வந்து விவசாய உபயோக பகுதியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நிலத்தை வந்து தொழிற்சாலை பகுதியாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் வணிக உபயோகத்தில் வந்து பண்ணணும், ஆனால் வந்து விவசாய உபயோக பகுதியாக இருக்குது, ஆனால் சுற்றி வந்து திக்லி டெவலப்மெண்ட் வந்து வணிக உபயோகங்கள் நிறையா வந்துருச்சு, ஆனால் உங்கள் இடம் மட்டும் வந்து விவசாய உபயோக பகுதியாக இருக்குன்னா அதை வணிக உபயோக பகுதியாக மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் இங்கே வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ அது நீங்கள் அரசுகிட்ட போய் நில உபயோக மாற்றம் செய்யாமையே உங்களுடைய நிலம் வந்து நீங்கள் கோரும், நீங்கள் விரும்பும் அந்த பகுதியை உபயோக பகுதியாக மாற்றி அமைச்சு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அரசாணையை மதுரை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.